கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக எடுத்த கொண்ட ஒரு வசனம் 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 12வது வசனம். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை சோஸ்தரிக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, அநேக நாட்களிலே நான் ஒரு காரியத்தை யோசித்து பார்ப்பதுண்டு. ஆண்டவரே, உம்முடைய இந்த கனமான ஊழியத்தை செய்வதற்கு நான் முற்றிலும் தகுதியற்றவன். ஆனால் என்னை நீர் ஏன் தெரிந்து கொண்டிருப்பா அப்படின்னு சொல்லி நான் அநேக நேரத்திலே ஆண்டவரிடத்திலே ஜெபம் செய்ததுண்டு. அதற்கு ஆண்டவர் எனக்கு அநேக நேரங்களிலே இந்த கிருபை அப்படிங்கிற அந்த வசனத்தை எனக்கு காட்டுவார். என் கிருபை உனக்கு போதும் அப்படிங்கிறதெல்லாம், மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ அப்படின்லாம் எனக்கு காட்டுவார். ஆனால் இந்த வசனத்தை நான் கண்ட பொழுது நான் ஆண்டவரை மகிமைப்படுத்தினேன். ஆம் பிரியமானவர்களே, நாம் குறைவுள்ளவர்கள், பலனற்றவர்கள். நம்மை பலப்படுத்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை பலப்படுத்தி நம்மை உண்மை உள்ளவன் என்று எண்ணி, நாம் உண்மை உள்ளவர்களாக இருந்தோம் அப்படிங்கிறதுலாம் காரணம் இல்லை, ஒருவேளை இனிமேல் நம்ம உண்மை உள்ளவர்களாக இருப்போம் அப்படின்னு சொல்லி தான் இந்த பொறுப்பை உங்களுக்கும் எனக்கு கையிலையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதனால தேவனுடைய ஊழியத்தை செய்கிற நாம் ஆண்டவருடைய பார்வையிலே உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் உங்களை அநேகத்தில் அதிபதியாய் வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். நாம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஒரு கனமான ஊழியத்தை செய்கிறோம். நம்முடைய அந்த இன்டெகிரிட்டி, நம்ம அந்த பணத்தை கையாளுவதிலே, ஒருவரோடு ஒருவர் நாம் பேசும் பொழுது, ஒவ்வொரு காரியத்திலும் நாம் உண்மை உள்ளவர்களாக இருப்போம் என்றால் நிச்சயமாகவே தேவன் உங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அதன் மூலமாக அவர் உங்களை ஆசீர்வதிப்பது பல 1000 மடங்காக இருக்கும். இதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த அளவுகோலை வைத்து பார்க்கும் பொழுது அநேக ஊழியர்கள் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்திருக்கிறார்கள், உண்மை உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்களை ஆண்டவர் அபரிவிதமாக ஆசீர்வதித்திருக்கிறார்.